நினைவாற்றலை அதிகப்படுத்த என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நினைவாற்றலை அதிகப்படுத்த முதல்ல நீங்கள் பதட்டம் இல்லாமல் இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ கோபத்தில் ஒரு விஷயத்த சொல்லி வேலை வாங்குறத விட அன்பா சொல்லி இதை விட வேலை அதிகமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நிறைய பதட்டத்தில் இதை கவர் பண்ணணும், அதை கவர் பண்ணணும், நினைவாற்றலை அதிகப்படுத்தணும்னு மாங்குன்னு படிக்காமல் ரிலாக்ஸாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய நினைவாற்றலை அதிகப்படுத்தும். அதுக்கடுத்து கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கில் எந்திரிச்சு படிக்கிறது நினைவாற்றலை அதிகப்படுத்தும். அப்புறம் நாமளே சுய பரிசோதனை செய்கிற மாதிரி ஏதோ கோயிலுக்கோ பீச்சுக்கோ எங்கேயாவது ரிலாக்ஸாக போயிட்டு வர்றது நம்மளுடைய நினைவாற்றலை அதிகப்படுத்தும். நம்முடைய உணவு பழக்க வழக்கத்தை ஒரு சீராக சரியான டயத்துக்கு வச்சுக்கிறது நம்மளுடைய நினைவாற்றலை அதிகப்படுத்தும் நிச்சயமாக. அடுத்து நம்ம ஒரு சிஸ்டமைஸாக டைம் டேபிள் பிரகாரம் போகும்போது நம்மளுடைய நினைவாற்றலை அதிகப்படுத்தும். உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறுகின்றார் வள்ளுவர். நினைத்ததை அடைவது மிக மிக எளிது, நீங்கள் நினைத்ததை மறக்காமல் இருந்தால் போதும் அப்படிங்கிறாரு. வேற ஒன்றுமே செய்ய வேணான்றாரு இல்லையா? அப்போ நாளைக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன டைம் டேபிள் போட்டு அது பிரகாரம் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு நினைவாற்றல் நிச்சயமாக அதிகமாகும். அதில் மாற்றமே இல்லை.